ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நெற்றியில் திலகமிட்டு கொள்வது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த நெற்றி பொட்டில் திலகமிடுவதற்கு பார்த்தீங்கன்னா பல வகையான நன்மைகள் அடங்கியிருக்கிறது. நம்மளுடைய அந்த நெற்றி நம்ம திலகமிடுதம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆக்னேயம் அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்குது. ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆசைகளில் இறங்கி துன்பத்திற்கு உள்ளாகிடக்கூடாது, யாருமே நம்மளை வசியம் செய்து விடக்கூடாதுன்னா நம்மளுடைய நெற்றியில் இந்த ஆக்னேய சக்கரம் இருக்கின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம திலகமிட்டு கொள்வது மிகவும் நல்லது. திருமணமான பெண்கள், சிறு குழந்தைகளில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குங்குமம் நெற்றியோட அந்த இரு புருவத்திற்கு மத்தியிலும், திருமணமான பெண்கள் நெற்றிக்கு மேலே அந்த வக்கிட்டிலேயுமே வைத்து கொள்வது மிகவும் சிறப்புக்குரியது. அதே போல் ஆண்களும் பார்த்தீங்கன்னா நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொள்வது, குங்குமம் விட்டுக்கொள்வது அவர்களுக்குமே நன்மை வந்து சேர்க்கும். இதனால் நமக்கு சிந்தனை திறன், ஞாபகத்திறனோடு தொடர்புடைய எல்லா விதமான குணாதிசயங்களும் நமக்கு நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ஞாபக மறதி, இப்படியான தலைவலி பிரச்சனைகள்லாம் பலவாறு இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருநீர் பூசி கொண்டு வந்தாலே நம்மளுடைய சிந்தனைகள், கவனம் எதுவுமே பார்த்தீங்கன்னா சிதறாமல் ஒரே நிலையில் நம்ம அந்த செயலில் ஈடுபடுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம இப்போ தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டாலும் முதல்ல பார்த்திங்கன்னா திருநீரும் குங்குமமும் நெற்றியில் நம்ம பூசிக்கொள்ளும் பொழுது தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இறை வைப்ரேஷனே கிடைக்கும். சும்மா சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு திருநீர் பூசாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நெற்றி நிறைய திருநீர் பூசுவது தான் மிகவும் சிறப்புக்குடையது. திருநீர் தினமும் பூசும் பொழுது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து நின்று அண்ணாமலையார ஓம் நமசிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறிக்கொண்டே திருநீர் பூசுவது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கும். பெண்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் கிழக்கு நோக்கி நின்று அம்மனை மனதார நினைத்து கொண்டு எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டே பார்த்தீங்கன்னா நெற்றியோட மேலே அந்த வகுட்டில் அடுத்து மாங்கல்யத்தில் குங்குமத்தை இட்டுக்கொள்வது இன்னும் சிறப்பு. இப்படி தினந்தோறுமே செய்யணும். ஒரு நாள் 2 நாள் செய்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. தினந்தோறுமே இந்த ஹேபிட்டை நம்ம கொண்டு வரும்பொழுது தான் அது நமக்கு நன்மை அளிக்கும். அதிகாலையில் முதல்ல பார்த்தீங்கன்னா எழுந்து கொள்கின்ற அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதிகாலை 5:30 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம எழுந்து கொள்வது தான் சிறப்பு. முற்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எப்பொழுதுமே பெண்கள் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்வார்கள். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிறரை நம்ம நினைக்கும் காரியங்களை செய்ய வைக்கும் மனோவசிதம் செய்யப்படும் என்ற சித்துக்களையில் தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா தன் யோக சக்தியை பயன்படுத்தி பிற மனிதர்களின் ஆக்னேய சத்திரம் அந்த சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சக்கரத்தின் வழியாக அவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு, அதிலும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த சக்கரம் சற்று வலுவற்ற நிலையில் தான் இருக்கும். அதனால தான் பெண்கள் எப்பொழுதுமே நெற்றியில் குங்குமம் விட்டுக்கொள்வது அப்படின்னு வற்புறுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட தீய கலைகளின் பிரயோகங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு ஆண்களை விட பெண்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா பல வகையான கலைகள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் அது பயன்படுத்திட்டு தான் வந்திருக்காங்க. அதனால் ஒருத்தரை தன்னுடைய அந்த 3வது கண் எனப்படுகின்ற அந்த ஞானக்கண் வழியாக பார்த்தீங்கன்னா வசியப்படுத்த முடியும். அந்த இடத்துல நம்ம திருநீரோ குங்குமம் பூசியிருக்கிறோம்னா அதை தாண்டி எதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வர முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருநீரை பார்த்திங்கன்னா நம்ம 3 விரல்களில் அப்படியே பெருசாக பட்ட மாதிரி நம்ம பூசணும். அதே போல் குங்குமத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரல்களில் நம்ம அணியும் பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதையுமே எப்படி அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் குங்குமத்தை இட்டுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கட்ட விரலை கொண்டு இட்டுக்கொண்டால் மனோதிடம் அதிகரிக்கும். தைரியம், துணிச்சல் போன்றவை இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கும். அற்புத ஆற்றல்களும் நமக்கு அதில் அடங்கும். அதே போல் கட்டை விரலால் நம்ம நெற்றியில் குங்குமத்தை இட்டுக்கொண்டால் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதில் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஆளுமை திறன், அதாவது நம்ம இப்போ ஒரு தொழில் தொடங்குகிறோம், அதற்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்கள வேலை ஏவணும், இப்படி பலவாறான விஷயங்கள் இருக்கும். நல்லபடியாக வேலை ஏவனா தான் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். அதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்காட்டி விரலில் தினமுமே நெற்றியில் குங்குமம் போட்டு இட்டுக்கொள்வது ஆளுமை திறன், தலைமை பண்பு, நிர்வாகத்திறமை மற்றும் அடுத்தவர்களை எதிர்கொள்ளும் வலிமை, சூழ்ச்சிகளை முறியடிப்பது போன்றவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு.
அதனால் ஆளுமை திறன் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலால் நெற்றியில் குங்குமம் இட்டுக்கொள்வது இன்னும் சிறப்புக்குரியதாக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமுமே நெற்றியில் நடுவிரல் கொண்டு குங்குமத்தை எடுத்து வைத்து கொண்டால் தீர்க்காயுள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு இதுபோல் தினமுமே நெற்றியில் நடுவிரலால் குங்குமத்தை நம்ம வைக்க சொல்லணும். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த குங்குமத்தை எடுத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நடுவிரலால் வைப்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். நடுவிரலால் குங்குமத்தை வைக்க சொல்லுங்கள். நீங்களும் சிறு சிறு குழந்தைகளுக்கு வைத்து விடுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடிக்க செய்யும். மோதிர விரலால் குங்குமத்தை வைக்கும் பொழுது நமக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய குணமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எதையுமே துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு முதல்ல நேர்மை தான் நமக்கு அவசியம் தேவை. இந்த நேர்மையை வரக்கூடிய பண்பை அதிகரிக்க மோதிர விரலால் பார்த்திங்கன்னா நம்ம குங்குமத்தை இட்டுக்கொள்வது தினமுமே இட்டு கொண்டு வந்தாலே நமக்கு எல்லா வழிகளையுமே நல்ல வழிகளில் சென்று எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நல்ல வழியில் சென்று அடைவதற்கான வழிவகையை மோதிர விரலால் நம்ம குங்குமம் இட்டுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு வழிவகை செய்து தரும். பெண்கள் பார்த்திங்கன்னா தினமும் உங்களுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்துக்கொள்ளும் பொழுது கிழக்கு பார்த்து நின்று ஸ்ரீயே நமக அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையும் இல்லாட்டி மகாலட்சுமியை போற்றி என்கிற இந்த ஒரு மந்திரத்தையுமே உச்சரிக்க வேண்டும். மேலும் எவர் ஒருவர் குங்குமத்தை தினமுமே நெற்றி புருவ மத்தியில் இட்டுக்கொள்கின்றாரோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளோடும் இளமையுமே கூட துவங்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நெற்றி பொட்டுக்கு மத்தியில் இருக்கும் இந்த ஆக்ன சக்கரம் அழுத்தம் கொடுப்பதனால இளமையோடு இருக்கவும் இந்த குங்குமமானது நமக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே குங்குமத்தை பார்த்திங்கன்னா தினமுமே நெற்றியில் இட்டுக்கொண்டு பல்வேறு நலன்களையும் பலன்களையும் பெறுங்கள் அப்படிங்கிறதான். இப்போ என்ன தான் பார்த்தீங்கன்னா விதவிதமாக டிசைனாக பிளாஸ்டிக்கில் நமக்கு இந்த நெற்றியில் வைக்கிற பொட்டுக்கள் வந்தாலுமே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த குங்குமத்தை நம்ம இட்டுக்கொள்வது தான் சிறப்பு. அதற்காக அதை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஏதாவது ஒரு முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை வைத்துக்கொண்டு அதற்கு மேலேயுமே குங்குமத்தை வைத்துக்கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆண்களும் பெண்களுமே நெற்றியில் குங்குமம் வைப்பது திருநீர் வைப்பதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசௌகரியமாக நினைக்கிறாங்க. காலையிலேருந்து மாலை வரை பார்த்திங்கன்னா நம்ம நெற்றியில் எப்பொழுதுமே குங்குமத்தை இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்புக்குரியது. நம்ம இரவு தூங்கும் பொழுதும் மனசஞ்சலமாக இருக்குது, தேவையில்லாத கனவுகள் ஏற்படுத்தினாலும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு திருநீரை பூசிக்கிட்டு பாடுங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மனசஞ்சலமும் தேவையில்லாத கனவுகளுமே வராது. இத்தனை மகத்துவம் மிக்க இந்த திருநீர் குங்குமத்தை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம நெற்றியில் பூசிக்கொள்ளணும் அப்படின்னு தான் நம்ம அறிவுறுத்துகின்றோம். அதுவும் சிவபெருமான வழிபட போகிறோம்னாலே பார்த்திங்கன்னா நெற்றி நிறைய கட்டாயம் நம்ம திருநீர் பூசிக்கொள்வது தான் அவரை வழிபாடு செய்வதற்கு எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் நமக்கு அவர் முழுவதுமாக வழிபாடு செய்ய அவரோட அருளை பெறுவதற்கு வழிவகை செய்யும். இங்கே வீடுகளில் இப்போ முகம் பார்க்கிற கண்ணாடி வைத்திருப்பீங்க. குங்குமம் இதெல்லாம் பூசுகிறோம், முகத்தை நம்ம அலங்காரப்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா கண்ணாடியை பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்துகின்ற இந்த கண்ணாடியை பார்த்திங்கன்னா நம்ம கிழக்கு நோக்கி பார்த்தவாறு தான் வைத்திருக்கணும். முந்தைய காலங்களில் நம்மளுடைய முன்னோர்களும் குங்குமம் வைத்துக்கொள்வதற்கு இவ்வாறான செயல்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை கிழக்கு திசையில் தான் மாட்டி வைத்திருப்பார்கள். அதனால் நாமளுமே கிழக்கு திசையில் தான் கண்ணாடியை மாட்டி வைத்து நம்ம திலகமிடுறதுனாலும் சரி இல்லை முக அலங்காரம் செய்தாலுமே கிழக்கு திசையில் நின்று கொண்டு அந்த கிழக்கு திசையில் மாட்டியிருக்க கண்ணாடியை பார்த்து கொண்டு தான் நம்ம இவ்வாறு செய்யணும். நம்ம பயன்படுத்துகின்ற இந்த திருநீர் குங்குமத்தை பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம சேகரித்து வைத்திருக்கணும். கண்டமானிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாட்டுக்கு போட்டக்கூடாது. பூஜை அறையில் இருக்கின்ற அந்த குங்கும சந்தனத்தை நம்ம முறைப்படி பராமரித்து வைக்கணும். பூசிட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம வைத்து விடக்கூடாது. இதையும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பின்னாடி பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த சக்தியானது இறங்கிவிடும். பூஜை அறையில் இருக்கும்போது தான் எப்பொழுதுமே சுவாமி படங்களுக்கும் சரி மற்ற எல்லாத்திற்குமே உயிரோட்டம் இருக்கும். நம்ம அங்கேருந்து கண்ட இடத்துல நம்ம தூக்கி போட்டோம்னாலே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்தே அது அந்த இறைத்தன்மையை இழந்துவிடும். அதனால் முறைப்படி எப்படி எடுத்தோமோ அதை அந்தந்த பொருட்களை அப்படியே வைத்துக்கொள்ளணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பழக்கம். சில பேர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வைக்காமல் வேறு இடத்துல வச்சுருவாங்க. மற்றவர்கள் அடுத்து வர்றவங்க அதை தேடும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அது சிரமம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம கண்ணாடி இருக்கின்ற இடத்துக்கு அதை கொண்டு போய் பூசிட்டு நம்ம அப்படியே அங்கேயே வைத்து விட்டக்கூடாது. திரும்ப எங்கேருந்து எடுத்து வந்தோமோ அதே இடத்துல வைக்கும் பொழுது தான் அந்த பொருளுக்குரிய மதிப்பானது எப்பொழுதுமே குறையாது. இப்போ நம்ம தங்கத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்,
பயன்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா அதற்கென்று சேஃபாக லாக்கர் வச்சுருப்போம், அதில் போய் பத்திரமா வைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் மற்ற பொருட்களுக்கும் அந்தந்த இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம வைக்கும் பொழுது தான் அது எப்பொழுதுமே அந்த தன்மை மாறாமல் இருக்கும். அதனால் நெற்றியில் எப்பொழுதுமே குங்குமம், திருநீர், சந்தனம் எல்லாத்தையுமே பூசி வைங்க. தேவையற்ற திருஷ்டிகளில் இருந்தும் தேவையற்ற வசிய முறைகளில் இருந்தும் நம்ம தப்பிப்பதற்கு இது நமக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.